எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை? நான் நல்லா தான முதல்லலாம் இருந்தேன். ஏன் இந்த காலகட்டத்தில என்னால இயல்பா வாழ முடியல? எனக்கு கோபம் அதிகமா வருது. சம்மந்தமே இல்லாம எல்லாத்தையும் திட்டிர்றேன். வீட்ல என்னால எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. எனக்கு அது தெரியுது, தப்புன்னு தெரியுது. ஏன்னா, அந்த செயல என்னால செய்யாம இருக்க முடியல. பொருளெல்லாம் தூக்கி உடைச்சிடுறேன். என்னை நானே வருத்தப்படுத்திக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நாங்க உங்களுக்கு உதவி புரிகிறோம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ பாரு அழுகையா வருது, எனக்கு கோவமா வருது, என்னால இயல்பு நிலையில இருக்க முடியல. ஏன்னே தெரியல. எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்காங்க. ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறேன், வேதனைப்படுத்துறேன். அது எனக்கு புரியுது. ஆனா நான் ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? இந்த காலகட்டத்தில ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை? நான் வேலைக்கும் போறேன். அந்த சூழலையும் சமாளிக்கிறேன். வீட்டு சூழலையும் சமாளிக்கிறேன். இருந்தாலும் என்னோட பிரச்சனையை நான் சமாளிக்கவே முடியல. இதுக்காக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். ஆனா எதுவுமே எனக்கு உதவி புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உளவியல் வழிகாட்டும். மருந்தில்லாத மனோதத்துவ சிகிச்சை. ஏன்னா, உங்களுக்கு இன்னைக்கு நடந்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய சிறு வயதில் ஏற்பட்ட அதிர்ச்சி சார்ந்த நிகழ்வுகளும் பிரச்சனைகளும் தான். நீங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், பதட்டம்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில உங்களுக்கு தேவையான அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இல்ல அதிகமான நல்ல விஷயங்கள்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பதிவேறி இருக்கலாம். அப்ப என்ன ஆகுன்னா, இன்றைய காலகட்டத்தில இயல்புக்கு மாற்றமாவே நீங்க செயல்படுற மாரியே உங்களுக்கு தோணும். மத்தவங்கள மாரி நம்மனால நிம்மதியா இருக்க முடியலங்கிறது தெரியும். சிந்திச்சு சிந்திச்சு தலைவலி அதிகமாயிரும். இது யார்கிட்ட சொன்னாலுமே புரியாது. ஏன்னா, எங்க ஒரு நியூஸ கேட்டாலும் சரி, ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ, ஃபேஸ்புக்லயோ ஒரு சின்ன தகவல கேட்டா கூட அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்த மாரியே ஆயிரும். இதனால என் குடும்பம் இப்படியெல்லாம் பாதிப்படைஞ்சிருமோன்னா, எக்ஸ்ட்ரீம் எண்டுல போய் திங்க் பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த மாரி ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நீங்க துடிக்க ஆரம்பிச்சுடுறீங்க. இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், யோகா பண்ணி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு அதிலிருந்து விடிவே கிடைக்கல அப்படின்னா, உங்களோட அறிவு பதிவுல என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் பதிவாயிருக்குன்னு சொல்லி நாங்க அது உளப்பகுப்பாய்வு செய்து அதிலிருந்து நீங்க வெளியில கொண்டு வரப்ப நீங்க இயல்பு நிலையில இருக்க முடியும். அப்போ சிறு வயதில் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் பதிவாயிருக்குது? ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சிக்கலும், பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது டிஜிட்டல் உலகம். எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது. அப்போது உங்கள் குழந்தைகள் கேட்குற கேள்வி உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும். உங்கள் லைஃப் பார்ட்னர் பேசினா டென்ஷன் ஆகும். யாருமே வேண்டான்னு தோணும். எதுக்கெடுத்தாலும் ஒரு பய உணர்வு வரும். இந்த மாதிரி ஒரு அனுதினமும் நீங்கள் துடிக்கக்கூடிய செயலாக தான் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கானா? கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அறிவியல் ரீதியில், உளவியல் ரீதியில் உங்களுக்கு தீர்வு இருக்குது. அப்போ உங்களோட பிரச்சனைகளோட இது திங்க் பண்ணி உங்கள் உடலும் மனமும் எப்படியெல்லாம் பாதிப்படையுதுன்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையே வேண்டான்னு தோணும். விரக்தி அடைந்த நிலைக்கும் கூட போயிடும். எதுக்கெடுத்தாலும் பயம் வரும். அன்பை கொடுக்கவும் தெரியாது. மற்றவங்க கிட்டேருந்து அன்பாக பேசினாலோ கொடுத்தாலோ அதை எடுத்துக்கவும் தெரியாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் சிக்க வச்சுட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கிடும். சாதாரணமான ஒரு செயல் உங்களுக்கு பெருசாக தெரியும். அது பிரச்சனையாக உண்டாக்கக்கூடிய செயலாக மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு சிந்திக்கிறதும் கூட நெகட்டிவாக மட்டும்தான் வரும். இப்போ ஒரு நீங்கள் ஆன்மீக ஸ்தலத்துக்கோ இல்லை ஒரு ஜாப் ரிலேட்டடாக எங்கேயாவது போனால் கூட ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த வார்த்தை நெகட்டிவாக தான் எடுத்துக்கும். ரியாலிட்டி எடுத்துக்க தெரியாது, எடுத்துக்க வராது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து பிரச்சனைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி அதை மட்டுமே திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் உங்களோட சிந்தனை வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் கூட உங்களோட சிந்தனை உங்கள் பிரச்சனையோட மட்டும்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இயல்புக்கு மாற்றமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் வேணும்னு செய்யறதில்ல, மற்றவங்க சொல்லி கொடுத்து செய்யறதில்ல. ஏன் மற்றவங்களும் அந்த மாதிரி தானே தகவல் எல்லாம் கேட்டாங்க. ஏன் என் கூட இருந்தவங்கெல்லாம் அதே மாதிரி தானே கேட்டு வளர்ந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால, அந்த ஸ்கில் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறதுனால உங்களுக்கு எதை பார்த்தாலுமே பிரச்சனையை எடுத்து பார்க்க தெரியுது. அப்போ அந்த பிரித்து பார்த்து செயல்படுறதுக்கான உளவியல் வழிகாட்டுதல் தான் நாங்கள் கொடுக்குறோம். இது அட்வைஸ்
அட்வைஸ் பண்ணால் வருமா, ஆறுதல் சொன்னால் வருமா? நீங்கள் கேட்காத அட்வைஸ் கிடையாது, நீங்கள் கேட்காத மோட்டிவேஷன் கிடையாது, அப்போ அட்வைஸும் ஆறுதலும் கிடையாது. இது உங்களோட வார்த்தை, எண்ணம், சிந்தனை எப்படி திங்க் பண்ணுதுன்னு நாங்கள் உளவியல் ரீதியில் உங்களை பகுப்பாய்வு செய்து அதற்கான மாற்று வழிகளை உங்களுக்கு உருவாக்கி செயல்பட வழிகளை உருவாக்கும் பொழுது நீங்கள் அந்த ட்ராவலில் பண்ணப்போ உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அப்போ ஒவ்வொரு நாளுமே உங்களோட எண்ணம், சிந்தனை எப்படியெல்லாம் திங்க் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் மைண்டு எப்படியெல்லாம் திங்க் பண்ணுனா எதுலேயுமே ஆர்வம் இருக்காது, எதுக்கு எடுத்தாலுமே கோபம் வரும், எப்பவுமே ஒரு பதட்டமான நிலையில் இருப்பீங்க, பேசுகிறது கூட ஸ்பீடாக பேசுவீங்க, இல்லைன்னா பேச்சு வராமல் உள்ளுக்குள்ளே போயிடும், தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கும், படுத்தா தூக்கம் வராது, முடிவெடுக்கவே உங்களால் முடியாது. அது எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு குளிக்க போகிறது, சாப்பிட்றதுனா கூட உங்களோட செயல்பாட்டுக்கு கூட உங்களால் முடிவெடுக்க முடியாது. அதை 4 தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ குளிக்க போகட்டுமா, சாப்பிட்லாமா, சாப்பிட்டுமா அப்படின்னு ரீகன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி தொடர் சிந்தனைகள் உங்களுக்கு ட்ராவல் ஆகிறப்ப தான் உங்களோட சிந்தனை திங்க் பண்ணி இரவில் படுத்தா கூட தூக்கம் வராமல் இந்த விழிப்பு நிலையில் ஒரு லைட்டு போட்டு ஒரு ஃபுல் வெளிச்சத்தில் இருந்தால் எப்படி விழிப்பு நிலை இருக்கோ அதே மாதிரி உங்கள் மைண்டு நைட்டு படுத்தா கூட விழிப்பு நிலையில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அதோட பிரச்சனை தான் காலையில் எழுந்திரிச்சா தலை பாரமாக இருக்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம், ஃபைல்ஸ் பிரச்சனைகளாக இருக்கலாம், அசிடிட்டி பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உடல் சார்ந்து மனம் சார்ந்து உங்களுக்கு கொடுத்துருது. அப்போ இது போன்ற எண்ணம், சிந்தனை, செயல்னால் வரக்கூடியதுக்கு உளவியல் ரீதியில் உங்களை பகுப்பாய்வு செய்து மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். அதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் மேன்மை அடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில்.